தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கையில் ஒரு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து இயர்பட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இயர்பட்ஸை வந்து புதுசாக எப்படி தான் விற்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு யோசனை வந்திருக்கு போல். இயர்பட்ஸோட கேஸ் இருக்குல்ல, அதை சும்மா கையில் வச்சுட்டு சும்மா தான் உட்காந்துருப்போம். அந்த மாதிரி அதில் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அதை ஏதாவது நோண்டுறதுக்கு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா அதை வித்தியாசமாக சேல் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இதில் வந்து ஃபிட்ஜெட் ஸ்பின்னர். ஸோ லுக் வைஸ் டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்க்குறதுக்கு என்னமோ விண்வெளியிலேருந்து டேரெக்டாக இறங்கி வந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு கேட்ஜெட்டாக வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு சவுண்டு ஒன்று வந்து அந்த உரையிலேருந்து இப்படி கத்தி எடுக்கும்போது வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சவுண்டு வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணும் போதும் சவுண்டு உள்ளே வைக்கிற மாதிரியான சவுண்டும் வருது. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுமேன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த கிளைடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபுல்லாகவே மெட்டலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை, எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப் ஷாட்ஸ் வந்து காட்டுறேன், அப்போ தான் இதோடைய இது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே வந்து யோசித்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நடைமுறையில் இது மாதிரியான ஒரு இயர்பட்ஸ் அப்படின்றது நமக்கு உண்மையிலே தேவைப்படுமா அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சார்ஜிங்காக பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து டைப் சி போர்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் நம்ம வந்து சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கிளாஸ் மாதிரியான ஒரு இது இருக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ளே எல்இடி தெரிகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இயர்பட்ஸுடைய அந்த சைட்லேயுமே வந்து பார்த்தோன்னா லைட்ஸ் வந்து எரியுது. ஸோ ஓவரால் நம்ம வந்து இப்படி கலந்து ஓடிடுச்சே நம்ம எடுப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்களா, அது மாதிரி தான் அப்பப்போ உள்ள இயர்பட்ஸோட வச்சு நம்ம ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா வெளியில் போயிடுது. ஸோ இந்த மெட்டல் கிளைடர் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் லூஸ் ஆகுது, திரும்ப அதை டைட் பண்ணுற மாதிரி இருந்துருக்குது. அந்த டைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டைட் பண்ணோம்னா கண்டிப்பாக பிச்சுட்டு வந்துடும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு நல்லா தெரிஞ்சாலும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக ஸ்பின் பண்ணோன்னா அந்த இயர்பட்ஸ் வந்து வெளியில் வந்து விழுந்துருது. ஸோ அந்த சவுண்டு வர்றதுக்காக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெட்டலில் உள்ள மேக்னெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அந்த மேக்னெட் ரிமூவ் ஆகும்போது இந்த சவுண்ட் வந்து கிரியேட் ஆகுது. மிச்சபடி இந்த ஸ்க்ரூலேருந்தோ இதுலேயோ ஒரு ஸ்விட்ச் மாதிரியான இந்த இதுவும் வந்து கொடுக்கல. ஸோ அந்த சவுண்டு வர்றதுன்றது எப்பயுமே பர்ஃபெக்டாக வரும். பட் இந்த மெட்டல் கிளைடர் வந்து எப்போ வரைக்கும் இதில் இருக்குதோ அப்போ வரைக்கும், ஏன்னா இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே லூஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால எப்போ வேணாலும் இது சீக்கிரத்தில் வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்குது. ஸோ இதை தவிர ஒரு ஃபிட்ஜெட் ஸ்பின்னருக்கும் இதுக்கு என்ன ஃபீலிங் வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்கும். இதில் வந்து பாதி கூட இருக்காது. இந்த சைடில் உள்ளதை காட்டுறேன் பாருங்க, இதில் பாதி கூட வந்து இருக்காது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய ஃபிட்ஜெட் ஸ்பின்னராக வந்து இருக்குது. இது தவிர இதில் இயர்பட்ஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதில் 13mm டிரைவர் கொடுத்துருக்குதா சொல்கிறாங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இருக்க அந்த டிரைவர்ஸ், மைக்கு, அது எல்லாமே நம்மளால் கொஞ்சம் ஓரளவுக்கு விசிபிளாக வந்து பார்க்க முடியுது. அந்த அளவில் தான் வந்து இருக்குது. இது இல்லாமல் இதில் என்ஹான்ஸ்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ENC அப்படின்றதும் அது மாதிரி ஆக்டிவ் பேஸ் அப்படின்றதும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபீச்சர்ஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம செக் பண்ணும்போது ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ நான் வந்து கால் பேசும்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஒரு வாய்ஸ் கால் வந்து காட்டுறேன். ஸோ அது மூலமாக உங்களுக்கு இந்த நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்றது உங்களுக்கு தெரியும். தம்பி கேக்குதா? சைபர்ஸ்டட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வால்யூம் கரெக்டா கேக்குது இல்லைண்ணே? என்னவா? நான் பேசுறது கரெக்டா கேக்குது இல்லைண்ணே? நீ பேசுறது நல்லா தான் கேக்குது. இப்போ நீ நிக்கிறது ஓரளவுக்கு தானே இருக்க? ஆமாண்ணா, வெளில நிக்கிறேன். வண்டி சவுண்ட்லாம் பெருசா இல்ல, வாய்ஸ் கிளாரிட்டியுமே ரொம்ப டவுனாலாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. ஹாரன் சவுண்ட் கேக்குது போல. ஸோ கால் கேட்டிருப்பீங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ரொம்ப ஒரு கிறிஸ்டன் கிளியரான சவுண்ட் அப்படின்றது கிடையாது. நீங்கள் நல்லா நாய்ஸான ஒரு ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே ஏற்ற மாதிரி கேட்குறவங்களுக்கு ஓரளவுக்கு தான் வந்து புரியுது. அது மாதிரி கொஞ்சம் மூவ் ஆனீங்கன்னா கூட இந்த சவுண்ட்லாம் அந்தளவுக்கு வந்து ஸ்டேபிளாக இல்லை. ஸோ நீங்கள் கால் பேசுகிறதுக்கெலாம் ரொம்ப இது நல்லா இருக்குன்ற மாதிரி நினச்சி நீங்கள் வாங்க முடியாது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2500 ப்ரைஸ்க்கு நம்ம இன்னொரு கொஞ்சம் கூட போனோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான டிரைவர் உள்ள இயர்பட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் ஆக்டிவ் பேஸ்ன்ற டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்க அந்த சவுண்டுடைய அந்த சிக்னேச்சராக இருக்கட்டும், அந்த சவுண்டுடைய ஒரு லெவல்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு 1000 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு இயர்பட்ஸில் எந்த அளவுக்கு வந்து சவுண்டு குவாலிட்டி இருக்குமோ அதை தான் இங்கே நம்மளால் வந்து அவுட்புட்டில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த காஸ்ட் அப்படின்றது ஒரு இயர்பட்ஸை தாண்டி ஒரு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர், அந்த செட்டிங்ஸ், இது இல்லாமல் உள்ளே வந்து இதில் ஒரு ஸ்பீக்கர்,
இந்த கேஸில் கூட ஸ்பீக்கர் இருந்தால் தானே அந்த சவுண்ட் வந்து வரும். ஸோ அதுக்காக இதில் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டச் கண்ட்ரோல்ஸும் பார்க்கும்போது இதில் நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் அப் ஆகும். இது வந்து ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் பண்ணிங்கன்னா டவுன் ஆகும். அதுவே நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பாஸ் அண்ட் ப்ளே ஆகும். அதுவே நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்கை வந்து ப்ளே ஆகும். அதே மாதிரி இதில் நீங்கள் 4 டேப் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் மியூசிக் மோட்லேருந்து கேம் மோடுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த கேம் மோட் அப்படிங்கும்போது இங்கே வந்து 40 மில்லி-செகண்ட் லோ லேட்டன்சி சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதோடைய கேம்ஸ் விளையாண்டு நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலாக வந்து இருக்குது. அதுக்கு நீங்கள் வயர்டு ஹெட்ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு நோ லேட்டன்சி அப்படின்றது அங்கே வந்து இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக வந்து லேட்டன்சி வந்து இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி வேறு எதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோ லேட்டன்சியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம அதை கரெக்டாக மெஷர் பண்ணியெல்லாம் பார்க்க முடியல. ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. இதோட பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த கேஸில் போட்டு திரும்ப யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 70 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணலான்ற போல சொல்கிறாங்க. நம்மளுக்கு அந்த அவ்வளோ நேரம் செக் பண்ணி பார்க்குறது வந்து டைம் வந்து இல்லை. ஸோ ஓரளவுக்கு நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால நல்ல பேட்டரி உள்ள கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஓவரால் சைபர்ஸ்டட் ஸ்பின்னுடைய ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் நீங்கள் வந்து தனியாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதோட தரத்தை பொறுத்தளவுலும் இது வந்து கொஞ்சம் பரவலாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதை நீங்கள் ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இது வந்து அந்தளவுக்கு உழைக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா தான் வந்து இருக்குது. ஓகே, நம்மளால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ஸ்டாகிராமில் சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.